ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே வாசலில் ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறக்காக கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரவா உப்புமா தான் வந்து பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக நான் உப்புமாவுக்கு வந்து போட்டுருவேன். அப்படியே போட்டு பழகியாச்சு கொரோனா காலத்தில் இருந்து. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்பாவுக்கு ப்ரெட்டு வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா 6 மணி வரை கிளாஸ் இருக்குங்கிறக்காக ப்ரெட்டு வந்து போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி தயிர் சாதமும் சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து பேக் பண்ணி அவளுக்கு ஸ்கூலில் விட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். என் பையன் வந்து ப்ரெட் ஆம்லெட் வேணும்னு கேட்டால் அவனுக்கு அதை போட்டு கொடுத்துட்டு நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு உப்புமா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று வந்து வீடெல்லாம் துடைக்கல. சரி காலையில் வந்து துடைச்சலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாதுளம்பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். அதையும் போட்டு விட்டேன். ஆட்டி அள்ளி கரைச்சி வச்சுட்டு மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறக்காக சாமி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு பாப்பா வந்து இந்த ஸ்மோக் ஃபங்க்ஷன் வந்து செஞ்சு தான் சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு தோசை ஊற்றி சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சோம்.